Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 1 to 5 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. let a equal to 1 2 3 7 அப்படின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. b equal to 3 0 minus 1 7 அப்படின்ட்டு நெக்ஸ்ட் bங்கிற செட் கொடுத்துருக்காங்க. which of the following real relation from a to b? ரிலேஷன்னா ஏக்கும் பிக்கும் மிடில் இருக்கிறது தான் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க R1 ரிலேஷன் 2,1 7,1 கொடுத்திருக்காங்க. கிவன் ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. இப்போ ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த ஏக்கும் பிக்கும் இன் பிட்வீன்ல நமக்கு ஜாயின் பண்றோம் பாருங்க, அதுதான் ரிலேஷன். நம்ம அப்படியே லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ரிலேஷன்னா அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன் நானு. இப்ப இதுல ரிலேஷன் R1 ஈக்குவல் டு 2,1 7,1. இந்த 2ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இந்த 2 7ங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், அதாவது அதெல்லாம் ஏல இருக்கும், ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கும். இந்த 1ங்கிறதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட் அப்படின்னா செகண்ட் செட்ல இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஏங்கிற செட் நம்பர்ல ஏங்கிற செட்டுல 2 இருக்கணும், 2 இருக்கு. பிங்கிற செட்டுல 1 இருக்கணும். இங்க 2 இருக்கு, ஆனா இங்க 1 இல்ல. நெக்ஸ்ட் செகண்ட் பேர் பாருங்க, செகண்ட் ஆர்டர் பேரு. ஏங்கிற செட்டு தட்ஸ் மீன் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இதுல 7 இருக்கு. செகண்ட் கோஆர்டினேட் அதாவது பிங்கிற செட்டுல 1 இல்ல. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு செகண்ட் கோஆர்டினேட்ல இல்ல அப்படின்னா நமக்கு இட்ஸ் நாட் எ ரிலேஷன். இப்ப 2,3 அப்படின்னா ரிலேஷன் இருக்கு. 7,7 அப்படின்னா ரிலேஷன் இருக்கு. இப்ப 2,1 7,1 இஸ் நாட் எ ரிலேஷன். நெக்ஸ்ட் R2 ஈக்குவல் டு -1,1. -1ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், அதான் ஏங்கிற செட்டு. 1ங்கிறது பியோட செட்டு. நல்லா பாருங்க, -1 இங்க -1ங்கிறது ஏல இல்ல. நெக்ஸ்ட் பில பாருங்க 1, அதுவும் இல்ல. therefore it's not a relation. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. R3 ஈக்குவல் டு 2,-1. 2ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், அதான் ஏங்கிற செட்டு. இது பி. ஏல 2 இருக்கு, பில -1 இருக்கணும். ஓகே, therefore 2,-1 இது கண்டு இருக்கிறதா ரிலேஷன். நெக்ஸ்ட் 7,7. 7 ஏங்கிற செட்ல 7 இருக்கு, பிங்கிறதுலயும் 7 இருக்கு. therefore 7 to 7. நெக்ஸ்ட் 1,3. 1 to 3. இப்ப இந்த R3ங்கிற செட்டுல கொடுத்துக்கிற 3 ஆர்டர் பேருமே நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு. therefore it's a relation. next fourth sum R4 equal to 7,-1. 7ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், -1ங்கிறது செகண்ட் கோஆர்டினேட். இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. இப்ப ஏங்கிற செட்டுல 7 இருக்கு, பிங்கிற செட்ல -1. இது ஒரு பேர். நெக்ஸ்ட் 0,3. இங்க 0 இருக்கணும், நமக்கு ஏங்கிற செட்ல 0 இருக்கணும். இதுல 3 இருக்கு, ஆனா நமக்கு இது வந்துட்டு இந்த பேர் வந்து நமக்கு ரிலேஷன்ஸ் ஆகல. நெக்ஸ்ட் 3,3. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட், அதாவது ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்லயும் நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது இருக்கு, இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 0,7. 0,7னா 0ங்கிறது ஏங்கிற செட்ல இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். இது செகண்ட் கோஆர்டினேட் 7 இருக்கு, ஆனா இதுல 0 இல்ல. therefore this is not a relation. இப்ப இந்த R4ங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அந்த R4 செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டர் பேரு நமக்கு 2 ஆர்டர் பேர் ரிலேஷன்ஸ் இருக்கு, ரிமைனிங் 2 பேர்ல ரிலேஷன்ஸ் இல்ல. therefore ஒரு இது வந்து ரிலேஷன்ஸ் இல்லைனாலும் இட்ஸ் நாட் எ ரிலேஷன். இட்ஸ் நாட் எ ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நாட் எ ரிலேஷன், செகண்ட் ஒன்னும் நாட் எ ரிலேஷன், தேர்ட் மட்டும் தான் ரிலேஷன். ரிமைனிங் இருக்கக்கூடிய R1 R2 R4 மூணுமே இஸ் நாட் எ ரிலேஷன். ஏதாவது
ஒரு பேர் வந்து நமக்கு ரிலேஷன் இல்லைனாலும் the total set not a relation. Hence the solution. The second sum 1, 2, 3, 4 up to etc. 45 வரைக்கும் நம்பர்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருக்கு. And R be the relation. Rங்கிறது relation. Defined as is a square of the number. இந்த நம்பர் என்ன நம்பர்னா ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஆன் ஏ. இப்ப 1 இருந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் 1, 2 இருந்துச்சுன்னா 2 ஸ்கொயர் 4. அதான் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஆன் ஏன்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஆறுங்கிற செட் சப்செட்ல ஏ கிராஸ் ஏ, அதான் ஏ கிராஸ் ஏ 2 நம்ம ஸ்கொயர் பண்ணி ரைட் பண்றது தான் ரிலேஷன் ஆறு. ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். இந்த ஆறுங்கிற செட்டுக்குள்ள இருக்கு பாருங்க ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்றோம்ல ஏ கிராஸ் ஏ, அதை வந்து அதுல வந்து டொமைனும் நம்ம ரேஞ்சும் ஃபைண்ட் அப் பண்ணணும். given ஏங்கிற செட் இருக்கு. given a equal to 1, 2, 3, 4 up to etc. 45. ஆறுங்கிறது ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் or as a subset of a cross a. therefore நம்ம இப்ப r ஃபைண்ட் அப் பண்ண போறோம். r equal to ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். அப்பனா இப்ப 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதான் a cross a ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 1க்கு 1ஓட ஸ்கொயர்டு 1. நெக்ஸ்ட் 2 இருக்கு, 2ங்கிற நம்பரோட ஸ்கொயர் 4, இங்க 4 இருக்கு. நெக்ஸ்ட் 3ங்கிற நம்பரு 3 ஸ்கொயர் 9, 9 இன் பிட்வீன் குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் 4, 4 ஸ்கொயர் 16, 16ம் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் 5, 5 ஸ்கொயர் 25, 25ம் 1 to 45 குள்ள இருக்கு. therefore 5, 25. நெக்ஸ்ட் 6, 6ஓட ஸ்கொயர்டு 36, 36ம் இந்த செட்டுக்குள்ள இருக்கு. 6, 36. நெக்ஸ்ட் 7, 7 ஸ்கொயர் 49, 49 இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இல்ல, அதான் ஏ கிராஸ் ஏன்னு சொல்றாங்க. அது ஒரு சப்செட். இந்த செட்டுக்குள்ள அந்த நம்பர்ஸ் நமக்கு இருந்தாதான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படின்னா 7, 49 அது நமக்கு ஆறுங்கிற ரிலேஷன் ஆறுங்கிற செட்டுக்குள்ள 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36. இதுதான் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். இப்ப நம்ம ஆரை ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. டொமைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் டொமைன், இந்த நம்பர் எல்லாம் டொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த 1, 4, 9, 16, 25, 36 இதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாம் டொமைன், செகண்ட் கோஆர்டினேட் இருக்கிறது எல்லாம் ரேஞ்ச். therefore domain equal to சொல்லுங்க 1, 2, 3, 4, 5, 6 இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். இது எல்லாமே டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் ஈக்குவல் டு செகண்ட் கோஆர்டினேட்ல என்னென்ன இருக்கு 1, 4, 9, 16, 25, 36 இதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட். செகண்ட் கோஆர்டினேட்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு ரேஞ்ச். இப்ப டொமைனும் ரேஞ்ச் ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் த சொல்யூஷன். தேர்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். a relation r, ரிலேஷன்ங்கிறது r is given by the செட் கொடுத்திருக்காங்க x, y where y equal to x plus 3. x belongs to 0 to 5ங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. xங்கிற செட்டு தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் yங்கிறது x plus 3க்கு ஈக்குவல். determine its domain and range. நம்ம இப்ப x, y அப்படிங்கிற செட்டை ஃபைண்ட் அப் xங்கிற செட் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் yங்கிற செட்டை ஃபைண்ட் அப் பண்ண போறோம். ஃபைண்ட் அப் பண்ணி இந்த ரிலேஷன்ஸை ஃபைண்ட் அப் பண்ணணும். நெக்ஸ்ட் டொமைனும் ரேஞ்சும் ஃபைண்ட் அப் பண்ணணும். ஓகே, given the set. நெக்ஸ்ட் y equal to x plus 3 நமக்கு தெரியும். y equal to x plus 3 put x ஓட வேல்யூ 1 by 1 அதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு y ஓட வேல்யூ தெரியும். x equal to 0. Now y equal to 0 plus 3, 3.
நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா ஒய் ஈக்குவல் டு 1 பிளஸ் 3 ஈக்குவல் டு 4. இதோட ஆர்டர் பேர் நம்ம ரைட் பண்ணிடலாம். இங்க 0, இங்க 3, 0, 3. இங்க எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 4, 1, 4. எக்ஸோட வேல்யூ 2, எக்ஸ் 2, ஒய் ஈக்குவல் டு 2 பிளஸ் 3 ஈக்குவல் டு 5, 2, 5. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 3 plus 3 equal to 6. Na 3, 6. Next x equal to 4. Y equal to 4 plus 3 equal to 7. 4, 7. Next x equal to 5. Y equal to 5 plus 3 equal to 8. Therefore 5, 8. Therefore relation R equal to நம்ம ஆர்டர் பேர் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பேர் எல்லாம் ரைட் பண்ணுங்க. 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. We found relation. Next, domain and range. டொமைன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 0, 1, 2, 3, 4, 5 இந்த ஆர்டர் பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் டொமைன். therefore 0, 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது செகண்ட் கோஆர்டினேட். 3, 4, 5, 6, 7, 8. நல்லா பாருங்க, டொமைனுங்கிறதெல்லாம் ஆர்டர் பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதெல்லாம் டொமைன். நெக்ஸ்ட் செகண்ட் கோஆர்டினேட், அதாவது செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் ரேஞ்ச். ஹென்ஸ் தி சொல்யூஷன். ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை an arrow diagram, graph, a set in rooster form அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் ஒரு செட், ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ஃபார்மேஷன்ஸ்ல இருந்து x, y இருக்கு. x equal to 2y. x equal to 2yல x ஓட வேல்யூ 2, 3, 4, 5 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு y ஓட வேல்யூ கிடைக்கும். இந்த x, yல அந்த ரிலேஷன்ஸ் நமக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்றது தான் ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸ்ல நம்ம எதெல்லாம் வந்துட்டு ரிலேஷன்ஸ் ஆகுதோ அதை வந்துட்டு ஆரோ டயக்ராம், கிராஃப், செட்டாவும் ரைட் பண்ண போறோம். x equal to 2y. ஃபர்ஸ்ட் இந்த yங்கிற ஃபார்மேட் இதை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல மாறும். நான் therefore y equal to x by 2. Now put x equal to 2, 3, 4, 5. இது 4 கண்டிஷன்ஸ் சப்ஸ்டிட் பண்ண போறோம். Put x equal to 2. Now y equal to 2 by 2 1 ஆயிடும். Next x equal to 3. Y equal to 3 by 2. X equal to 4. Y equal to 4 by 2 equal to 2. X equal to 5. Y equal to 5 by 2. இப்போ இந்த ஆர்டர் பேரா ரைட் பண்ணுங்க. 2, 1. 3, 3 by 2. 4, 2. 5, 5 by 2. இப்போ இந்த 4 ஆர்டர் பேர் தான் நமக்கு ரிலேஷன். இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம x, yங்கிற செட்ல நமக்கு ரிலேஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். எக்ஸ்ன்னு ஒரு செட் இருக்கு 2, 3, 4, 5. ஒய்ன்னு ஒரு செட் இருக்கு 1, 2, 3, 4. இப்ப நம்ம ஃபவுண்ட் அவுட் பண்ண ரிலேஷன் 2, 1. இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகே, இது வந்துட்டு ஒரு ரிலேஷன். 3, 3 by 2. இங்க 3 இருக்கு, ஆனா அங்க 3 by 2 இல்ல. அதனால இந்த 3, 3 by 2ங்கிற செட் நமக்கு வராது. 4, 2. இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. therefore இது ஒரு ரிலேஷன்.
5, 5/2. இங்க 5 இருக்கு, ஆனா இங்க 5/2 இல்ல. அதனால இது நாட் ரிலேஷன். இப்ப நமக்கு 2 ஆர்டர் பேர் தான் ரிலேஷன்ஸ்ல இருக்கு. இப்ப இந்த 2 ஆர்டர் பேரையும் டயக்ராம், ஆரோ டயக்ராம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிராஃப், நெக்ஸ்ட் செட்டா ரைட் பண்ண போறோம். அதான் ரூஸ்டர் செட். Now we find an arrow diagram. arrow diagramல இப்போ 1 to 5 ஒன்று எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 1 to 5 எடுத்திருக்கோம். எக்ஸ்ல 2, 3, 4, 5, ஒய்ல 1, 2, 3, 4. அதனால நம்ம காமனா 1 to 5 வரைக்கும் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்ப நமக்கு எதுல ரிலேஷனு 2, 1, 4, 2 மட்டும்தான். இந்த 2 ஆர்டர் பேர் நமக்கு ரிலேஷன்ஸ் இல்ல. அதனால நமக்கு எந்த பேர் வந்து ரிலேஷனோ அந்த பேர் மட்டும்தான் நம்ம ஆரோ டயக்ராம் போட போறோம். இப்ப 2, 1, 4, 2 அப்படிங்கிற 2 ஆர்டர் பேர் மட்டும் தான் நமக்கு ரிலேஷன்ஸ்ல இருக்கு. இந்த 2 ஆர்டர் பேர் நமக்கு ரிலேஷன்ஸ்ல இல்ல. சோ 2, 1, 4, 2. இங்க 2 to 1. நெக்ஸ்ட் 4 to 2. இது மட்டும் தான் நமக்கு ஆர்டர் பேர் கட்ட ரிலேஷன்ஸ் இருக்கு. இது ரிலேஷன்ஸ், இதுதான் ரிலேஷன். இது எக்ஸ், இது ஒய், இது டொமைனா, இது ரேஞ்ச். இப்போ ஆரோ டயக்ராம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிராஃப். we know that 2, 1, 4, 2 இந்த 2 பேர் மட்டும் தான் ரிலேஷன்ஸ் பேர். அதான் ரூஸ்டர் செட். 2, 1, 4, 2. ஓகே, இப்போ இதுக்கு கிராஃப் போட போறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 1. இங்க 2, இதுல 1. இந்த 2, 1 மீட் பண்ற பிளேஸ் இந்த பிளேஸ். 2, 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 2. இதுல 4 எக்ஸ் ஆக்சிஸ்ல, இதுல 2. இது இந்த பிளேஸ் 4, 2. இதுதான் கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹரிசாண்டலா இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல வெர்டிகல்ல இருக்கும். செட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஆரோ டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கிராஃப், செட். hence the solution. fourth sumல second subdivision ஓட solution given x, y. y equal to x plus 3 க்கு equal. x, y are natural numbers. We know that n-ங்கிறது natural numbers. 1ல இருந்து 1, 2, 3 up to etc. போயிட்டே இருக்கும். நமக்கு இதான் natural numbers. இப்போ இந்த natural numbersல x and y are natural number less than 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா 10 விட கம்மியா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரைட் பண்ணணும். அதான் x, அதான் yங்கிற செட். 10 விட கம்மினா 1 to 9. 1 to 9ங்கிறது தான் x, y. Therefore x equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதெல்லாம் x ஓட செட். y-யும் அதே சேம் செட் தான். x and y ஓட செட் 1 to 9 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் y equal to x plus 3. நம்ம இதுல இப்ப x equal to 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 1 to 9 வரைக்கும் இதுல சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஒரு ஆர்டர் பேர் வரும். put x equal to 1, y equal to 1 plus 3 equal to 4. அப்புறம் 1, 4ங்கிறது ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் x equal to 2, y equal to 2 plus 3 equal to 5. Now 2, 5. Next x equal to 3, y equal to 3 plus 3 equal to 6. Therefore 3, 6 order pair. So x equal to 4, y equal to 4 plus 3 equal to 7. அப்பனா 4, 7 order pair. Next x equal to 5, y equal to 5 plus 3 equal to 8. அப்படின்னா 5, 8ங்கிறது ஆர்டர் பேர். x equal to 6, y equal to 6 plus 3 equal to 9. Therefore 6, 9. x equal to 7, y equal to 7 plus 3 equal to 10. Therefore 7, 10. x equal to 8,
y equal to 8 plus 3 equal to 11. Therefore 8 comma 11. Next x equal to 9, y equal to 9 plus 3 equal to 12. Therefore 9 comma 12. இப்போ நம்ம find up பண்ண order pairலாம் relations ஆகுமா அப்படின்னு செக் பண்ண போறோம். இப்போ நமக்கு x y ன்னு ரெண்டு செட் இருக்கு. அதுல பாருங்க, இப்போ இந்த xங்கிறது உங்க 1, yங்கிறது 4. 1 இங்க 4. Therefore this is a relation. 2, 5. இந்த செட்ல 2 இருக்கு, இந்த செட்ல 5 இருக்கு. Therefore இது relation. 3, 6. இதுல 3 இருக்கு, இதுல 6 இருக்கு. Next 4, 7. xங்கிற செட்ல 4, yங்கிற செட்ல 7. ஓகே, இது ரிலேஷன். மாதிரி 5, 8 இருக்கு. 6, 9. 6, 9 இருக்கு. Next 7, 10. இங்க 7 இருக்கு, ஆனா இங்க 10 இல்ல. அப்போ this is not a relation. இது ரிலேஷன் இல்ல. Next 8, 11, 9, 12 செக் பண்ணலாம். இங்க 8 இருக்கு, ஆனா இங்க 11 இல்ல. இங்க 9 இருக்கு, ஆனா இங்க 12 இல்ல. Therefore this both are not relation. இந்த last 3மே not a relation. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 ஆர்டர் பேர் தான் நமக்கு ரூஸ்டர் செட். இந்த ரூஸ்டர் செட்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஏரோ டயகிராம் போட போறோம். நெக்ஸ்ட் கிராஃப். ஃபர்ஸ்ட் ஏரோ டயகிராம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுதான் எக்ஸ்ன்னு ஒரு செட், இது ஒய்னு ஒரு செட். இதெல்லாம் டொமைன், இது ரேஞ்ச். டொமைன்ங்கிறது எல்லாமே ஆர்டர் பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ரேஞ்சுங்கிறது நம்ம ஆர்டர் பேர்ல கூட செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் ரேஞ்ச், அதான் செகண்ட் கோஆர்டினேட். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த பேரை மட்டும் தான் நம்ம ஏரோ டயகிராமும் கிராஃபும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 1, 4. இந்த 6 ஆர்டர் பேர் மட்டும்தான் நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த பேர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஏரோ டயகிராம் போட போறோம். 1, 4. Next 2, 5. 3, 6. Next 4, 7. Next 5, 8 and 6, 9. Next graph find up பண்ண போறோம். Next set. இந்த ரோஸ் செட் பாருங்க, மாடிஃபை ரைட் பண்ணிட்டேன். ஏன்னா கிராஃப் போறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. இதெல்லாம் நமக்கு ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். இது மட்டும் தான் நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு. அதுதான் நமக்கு ரூஸ்டர் செட். ஓகே, இப்போ இந்த இதுக்கு தான் கிராஃப் ஃபைண்ட் அப் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த இதுக்கு தான் ஏரோ டயகிராம் ஃபைண்ட் அப் பண்ணோம். இப்போ 1, 4. 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 4ங்கிறது ஒய் ஆக்சிஸ். இதுல 1, இங்க 4. நெக்ஸ்ட் 2, 5. எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 5. நெக்ஸ்ட் 3, 6. எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 6. நெக்ஸ்ட் 4, 7. எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 7. நெக்ஸ்ட் 5, 8. எக்ஸ் ஆக்சிஸ்ல 5, ஒய் ஆக்சிஸ்ல 8. 5, 8. நெக்ஸ்ட் 6, 9. எக்ஸ் ஆக்சிஸ்ல 6, ஒய் ஆக்சிஸ்ல 9. 6, 9. இந்த கிராஃப் ஏரோ டயகிராம் போட்டோம். நெக்ஸ்ட் கிராஃப், நெக்ஸ்ட் ரூஸ்டர் செட் ரைட் பண்ணிட்டோம். ஹென்ஸ் த சொல்யூஷன். 5th சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். A company has 4 categories of employees given by assistants A, clerk C, managers M, executive officer E ன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து அசிஸ்டண்டா இருக்கவங்களுக்கு 10,000 salary, கிளர்க்கா இருக்கவங்களுக்கு 25,000, மேனேஜரா இருக்கவங்களுக்கு 50,000, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருக்கவங்களுக்கு 1 lakh இந்த salary எல்லாம் தருது. நம்ம தான் ஷார்ட் ஃபார்ம்ல ACME எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த அசிஸ்டன்ஸ் எத்தனை பேருங்கிறதுக்கு இங்க இருக்கு பாருங்க. A1, A2, A3, A4, A5, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ஸ். மாதிரி கிளர்க்கு C1, C2, C3, C4, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் மேனேஜர் வந்துட்டு M1, M2, M3, 3 மெம்பர்ஸ். Executive officer 2 members, E1, E2. If the relation R is the defined by X or Y. Rங்கிறது ரிலேஷன். நம்ம Xன்னு ஒரு செட்டும் Yன்னு ஒரு செட்டும் கன்சிடர் பண்ணும். X எல்லாம் salary, Y எல்லாம் அது அந்த A1, A2, A3, A4 எத்தனை பேர் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, how many members clerk இருக்காங்க, மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க, இதெல்லாம் Yன்னு எடுத்துக்கிறோம். X is the salary, X is the salary, Yங்கிறது பர்சன், எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன், இது இந்த ரெண்டுத்தையும் Xங்கிறது
சேலரிங்கிறது செட்டு, ஒய்ங்கிறது பர்சன், எத்தனை பர்சன் இருக்காங்களோ அத்தனை பர்சன். அது அந்த A1 A2 A3 A4 A5 C1 C2 C3 C4 M1 M2 M3 E1 E2 இதெல்லாம் நமக்கு பர்சன். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ரிலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அப் பண்ணணும். அதான் ஆர்டர் பேர். அதை யூஸ் பண்ணி நமக்கு ஆர்டர் பேர் ஃபைண்ட் அப் பண்ண போறோம். அண்ட் அண்ட் ஆரோ டயக்ராம், அதுக்கு ஆரோ டயக்ராம் போடணும். சொல்யூஷன்ல given xங்கிறதெல்லாம் ஒய்ங்கிறதெல்லாம் பர்சன். ஃபார் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப், நமக்கு என்ன பேர்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸ். இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க? 10,000. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு வாங்க. 10,000 A1 இது ஒரு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. இது அசிஸ்டன்ஸ். மொத்தம் 5 பேரு 5. நெக்ஸ்ட் வந்துட்டு 25,000 வாங்குறது 4 மெம்பர்ஸ். 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 50,000 வாங்குறாங்க யாரு? மேனேஜர்ஸ் எல்லாம் M1 M2 M3. therefore 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. 3 மேனேஜர்ஸ். நெக்ஸ்ட் 1 lakh வாங்குறாங்க யாரு? எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். 1 lakh E1 இது ஒரு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் 1 lakh E2. இப்ப இதுதான் நமக்கு ரிலேஷன். இப்ப நம்ம ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரோ டயக்ராம் போட சொல்றாங்க. ஆரோ டயக்ராம், இது எக்ஸ், இது ஒய், இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இது செகண்ட் கோஆர்டினேட், இது டொமைன், இது ரேஞ்ச். டொமைன்ல எல்லாம் 10,000 25,000 50,000 1 lakh இதெல்லாம் சேலரி. ரேஞ்ச் வந்துட்டு அவங்களோட பர்சன்ஸ், எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ஸ் 5 மெம்பர்ஸ், கிளர்க் 4 மெம்பர்ஸ், மேனேஜர் 3 மெம்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் 2 மெம்பர்ஸ். சரி, நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலேஷன்ஸ் தான் நம்ம இப்ப டயக்ராமா சேஞ்ச் பண்ண போறோம். 10,000 அசிஸ்டன்ட், 10,000 செகண்ட் அசிஸ்டன்ட் A2, தேர்ட் அசிஸ்டன்ட், ஃபோர்த் அசிஸ்டன்ட், ஃபிஃப்த் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் 25,000 கிளர்க் C1 C2 C3. நெக்ஸ்ட் 50,000 வாங்குறது மேனேஜர் M1 M2 M3. நெக்ஸ்ட் 1 lakh வாங்குறதுனா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் E1 E2. இதுதான் நமக்கு ஆரோ டயக்ராம். ஹென்ஸ் த சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.